விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும், இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாயே அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களை நீங்களே தேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்களுமே விடாப்படியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. பதுங்கிய பின்பும் பாயும் புலியை போன்றவங்க தான் நீங்கள். பூமிக்காரனாக செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வராரு. எனவே சிறிய அளவிலாது உங்களுடைய பெயரில் சொத்து எப்பொழுதுமே இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ருணர் சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருக்காரு. வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவங்க உங்களிடம் அன்பான இருப்பதோடு நண்பர்கள் போல பழகக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. ஸ்தாயினஸ்தானம் எனும் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தாலும் 2 நாட்கள் நல்லா இருக்கக்கூடியதாக விரும்பக்கூடியவங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பக்கூடிய நீங்கள் அதற்காக பணம் சேகரிப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நல்லது. செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்ட அனுஷ்டத்துக்கு அதிபதியாக சனியும், கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வராரு. எனவே நீங்கள் நன்றாக சுகபோகங்களுடன் வாழ்வதையே உங்களுடைய வாழ்க்கையின் நிலையாமையை குறித்து சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்பவும் பிரியும் அப்படின்னே சொல்லலாம். மிக பழமையான தலங்களுக்கு சென்று நீங்கள் வரக்கூடியதாகும். சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசித்து வழிபடுவதும் உங்களுக்கு நல்லது. அப்படி ஜீவ சமாதி அமர்ந்திருக்கக்கூடிய தலம் அப்படின்னு பார்த்தா நெரூர். இந்த தலத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது, சிவபெருமானுடைய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் போட்டி இருக்கும், சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு நீங்கள் இறங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய பொறுமை உயரக்கூடிய வகையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வழி ஏற்படலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பாதகமான விளைவுகள் நீங்கி உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைங்களுக்கான நற்செய்திகள் வந்து சேரலாம். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இருக்குது. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிப்பதில் முனைப்பு நீங்கள் காட்ட வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் பெறலாம். புதிய முதலீடுகளில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வான சற்று மிதமான பலன்கள் கொண்டு வரும். புதன் 8ல் இருப்பதால் பிள்ளைகளுடைய படிப்புக்காக கடன் பெறுவதற்காக பெரும் முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டும். வியாபாரத்தை பொறுத்தவரை பார்ட்னர்களை எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டும். வரவு செலவு கணக்குகளை நீங்கள் முறையாக எழுத வேண்டும். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குன்றக்குடி முருகனை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். பொருளாதார நிலைமை உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்குது. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். மகன் அல்லது மகளுடைய திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அலுவலகத்தில் திருப்தியான ஒரு போக்கு காணப்படலாம். வேறு வேலைக்கு முயற்சி செல்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபட வேண்டாம். நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்ற நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டி இருக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சந்திரனால் மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கலாம். இந்த காலத்தில் முக்கியமான முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானம் உயர்ந்தாலுமே திட்டமிட்ட செலவுகள் இருக்குது. நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலைமை உங்களுக்கு உறுதியாகக்கூடிய வகையில், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உறவினர்களுடன் இருந்து வந்த உங்களுக்கு தூரம் குறையலாம். நண்பர்களுடைய அவசர நேரத்தில் நீங்கள் துணையாக இருப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய செயலுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொது வாழ்க்கையில் செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். போட்டியாளர்கள் முனைந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் அமையும். பணியாளர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். முக்கியமான ஆவணங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது பராமரிப்பது நல்லது. சிறிய இரத்த அழுத்த மாற்றம் அல்லது உடல் சோர்வு ஏற்பட்டு சிகிச்சையால் உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் பொறுத்தவரை எறும்புகளுக்கு சிறிதளவு வெல்லம் கலந்த உணவுகள் இட வேண்டும். ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அதிர்ஷ்டம் பெறக்கூடிய சதுர வடிவ சிவப்பு பட்டு துணி நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடியதாகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிலுமே கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணத்தில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். வாய்க்கு ருசியாக நீங்கள் உணவுகளை சமைத்து கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்பவும் கவனம் தேவை. வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையலாம். பணவரத்து சீராக இருக்குது. ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு தாமதப்படும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சக ஊழியர்களிடம் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கலைத்துறையில் வேலை தவறி உணவு உண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலில் திடீர் போட்டி உங்களுக்கு குறையக்கூடியதாகும். வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனம் நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும். அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு அதிக பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எடுத்த வேலை உங்களுடைய வேலைகளில் வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. போட்டிகள் விலகும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் முன்னேற்றம். பணவரத்து திருப்தி தரும். பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலைத்துறையில் எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. கலைத்துறையில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.